Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 அதிமுக ஆட்சி வரும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடப்பாடியை பத்தி ஒரே ஒரு சொல்லி சொல்றேன். அம்மா வந்து ஒரு அரை பவுன் கொடுத்தாங்களா? அம்மா அரை பவுன் கொடுத்தாங்களா? 50,000 பணம் கொடுத்தாங்களா? 25,000 கொடுத்தாங்களா? எடப்பாடியார் முதலமைச்சரான அரை பவுனா ஒரு பவுனா கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுத்தாரு. அப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாரு, அம்மா அரை பவுன் கொடுத்தாங்க, 50,000 கொடுத்தாங்க. எடப்பாடியார் அரை பவுனா ஒரு பவுனா கொடுத்தாரு, 50,000 கொடுத்தாரு. அப்ப மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக எத்தனை பவுன் கொடுத்திருக்கணும்? 1.5 பவுன். எவ்வளவுமா வந்துச்சு? வரலையா? இல்ல பிராணிகளும் கொடுத்துட்டு இருக்கோமே, மனப்பதிவு மட்டும் வரலையா? நல்ல ரைட்டு. மொத்தமா நான் சொல்றேன் போல கரெக்டா ஒழுங்கா உடனே சொல்லுகின்றாரு. அதனால தாலிக்கு தங்கம் பறி போய்விட்டது, 50,000 ரூபாய் பணம் பறி போய்விட்டது. லேப்டாப் வந்திருக்கா பறி போயிருச்சு, ஸ்கூட்டி வந்திருக்கா பறி போயிருச்சு. அம்மா ஆட்சியில மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாமே கொடுத்தோம். இந்த ஆட்சியில எதுவும் கிடைக்கவில்லை, எதுவும் நடக்கவில்லை. என்ன கொடுத்தார், ஏது கொடுத்தார் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுத்தார், பொருளும் கொடுத்தார், போதாது என்றால் இன்னமும் கொடுத்தார், இதையும் போதாது என்றால் அள்ளி அள்ளி கொடுத்தார். அவர்தான் புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னாங்க. அள்ளி அள்ளி கொடுத்தார். காலையில உங்க வீட்டுங்க நிறைய தாய்மார் இருந்திருக்கிறீங்க, நிறைய தாய்மார் இருந்திருக்கீங்க. உங்க வீட்டுல வாடகைக்கு ஒருத்தர் வர்றாரு. வீட்டுல யார் வர்றாரு? வாடகைக்கு ஒருத்தர் வர்றாரு. வாடகைக்கு வர்றவரு 1000 ரூபாய் மாசம் தரேன்னு பேசுறாரு. குடி வச்ச அன்னையில இருந்து 1000 ரூபாய் பணம் வாங்குவீங்களா? குடி வச்சு 3 வருஷம் கழிச்சு பணம் வாங்குவீங்களா? எப்ப வாங்குவீங்க? குடி வச்ச அன்னைக்கு மனப்பாறையில் அப்படிதான் வாங்குவீங்க. குடி வச்ச அடுத்த மாசத்துல இருந்து 1000 ரூபாய் பணம் வாங்குவீங்க. சரி, ஒருவேளை 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பணம் தர்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 3, 12, 36,000 ரூபாய் பழைய பாக்கியையும் சேர்த்து வாங்குவீங்களா? பழைய 3 வருஷம் சும்மா குடி இருந்துட்டு போப்பா, இப்ப 1000 ரூபாய் கொடுன்னு வாங்கிக்குவீங்களா? பழைய பாக்கியை சேர்த்தானே வாங்கிக்குவீங்க. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சா கைத்தட்டுங்க, புரியாத விட்டுருங்க. இந்த ஆட்சியை நாம எல்லாரும் சேர்ந்து திமுக ஆட்சியை ஸ்டாலின் தலைமையில குடி வைத்து விட்டு மாதம் 1000 ரூபாய். இப்பதான் அந்த அக்காவுக்கு புரியுது, மூக்குத்தி போட்டிருக்கிற அக்காவுக்கு நல்லா சிரிக்கிறார். இவ்வளவு நேரம் புரியல. எந்த 1000 ரூபான்னு புரியுதாமா? ஒரு சில பேருக்கு வராத ஆளு கவலைப்படாதீங்கம்மா, நம்ம ஆட்சி வந்து மொத்தமா கிடைக்க கவலைப்படாதீங்க. வர்ற ஆளுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். ஒரே ஒரு பஞ்சாயத்தை மட்டும் இன்னைக்கு அண்ணன் சந்திரசேகர் தலைமையில, எம்பி குமார் தலைமையில இங்க வச்சுட்டு நான் கிளம்புறேன். ஒரே ஒரு பஞ்சாயத்து உங்களுக்கு எனக்கும். இந்த ஆட்சியை குடி வைத்த உடனே மாசம் 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்னாங்களே, 3 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுக்கிறப்ப பழைய பாக்கிய வாங்கணுமா இல்லையா? வாங்கணுமா இல்லையா? வாங்கணும்னு முன்னாடி வயசுல இருக்கிறவங்களே சொல்றாங்க, பின்னாடி என்ன சொல்றீங்கம்மா? ரைட். ஆனா பின்னாடி சொல்றாங்க பஞ்சாயத்து ஓவர். நாட்டாம தீர்ப்ப சொல்லணும். ராணிமலம் மேற்கு இங்க மணப்பாறையில நிறைய நாட்டம் இருக்காங்க. தயவு செய்து நல்ல தீர்ப்பையா சொல்லுங்க. சப்ஜெக்ட் புரியுதுன்னா, ஆட்சியை குடி வச்சு இப்ப 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 1000 ரூபாய் பணம் கடைசி 1 வருஷமா தான் வருது. நான் கேட்கறது தப்பா கரெக்டான்னு சொல்லுங்க. ராணிமலையில இருந்து விஜயபாஸ்கர் வந்தாரு, ஒரே ஒரு பஞ்சாயத்தை சொல்லினா செம்பவனை எடுத்து இங்க மேல வச்சிடறோம். பழைய பாக்கி 36,000 ரூபாய் பணம். அடுத்து திமுக ஆட்சி சார்பில், சூரியன் கட்சி சார்பில் யாராவது ஓட்டு கேட்டு வந்தா ஒரே ஒரு கேள்வி, எப்ப ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்னீங்களே, எடப்பாடியார் சொல்லி தந்தே ஆகணும்னு சட்டமன்றத்துல சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் 3 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் பணம் வந்துச்சு. இதுவும் எடப்பாடியார் சொல்லாருன்னு அதுவும் வந்திருக்காரு. பல பஞ்சாயத்து இருக்கு. மண்ணெண்ண 400 ml தான் வருது, 300 ml 400 ml வருது. அரிசி பருப்பு ஒழுங்கா வர்றது இல்ல. 100 நாள் வேலைக்கு இவங்க போனாங்கன்னா காலையில 7 மணிக்கு வரணும், ரேக உணவுலன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஏற்கனவே இங்க வராத ஜோதி மணிக்கு எல்லாரும் மணி அடிச்சு விட்டு இப்ப ஜோதியும் காணும், மணியையும் காணும். அந்த மாதிரி நன்றி சொல்றதுக்கு உங்களுக்கு வருங்க. இங்க உள்ளூர்ல கடந்து விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இல்ல குமாரா இருக்கட்டும், இல்ல சின்னச்சாமண்ணா இருக்கட்டும், பவுனா இருக்கட்டும், இல்ல நம்ம சந்திரசேகர் இருக்கட்டும், உருண்டு நாங்க இங்க வந்து பணியாற்றினாலும் நல்லதா கெட்டதுக்கா கடைசியில நாங்க தான் ஆஸ்பத்திரிக்கு நிற்கிறோம், பிரசவத்துக்கு நிற்கிறோம், போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்கிறோம். தயவு செய்து இது மாதிரி ஜோதி, எங்க ஊர்ல நான் போய் கேட்டேன், அந்த ஜோதி மணி வந்துச்சாமா அப்படின்னு. ஒரு அம்மா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கம்மா, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஜோதி மணி வந்துச்சு, என்ன செஞ்சுச்சுன்னு கேட்டேன்.
அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, வேகமா இருந்துச்சு. அண்ணா அண்ணா அது நேரா வரும்னா வந்து அந்த அம்மா மாதிரியே நடிச்சுக்க, தரையில உட்காந்து கூட நல்லா விளையாடுற பிள்ளை 2 பிள்ளைய கூப்பிட்டு தரையில உட்கார வச்சு அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும்னா அப்படியே கொஞ்சிட்டு போயிருந்தா அப்படின்னு இப்படிதான் பண்ணும் அந்த அம்மா. சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சாம்மா? இது வரைக்கும் இந்த மணப்பாறை தொகுதிக்கும் விராலிமலை தொகுதிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஜோதிமணி வந்து முதல்ல நன்றி சொல்லியிருக்காங்களா? இல்ல. ஏதாவது திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்களா? 100 நாள் வேலையை 200 நாளா மாத்தின பணம் 300 ரூபாய் கொடுப்பேன் இந்த ஜோதிமணி சொல்லிச்சு. எங்க முடிச்சுச்சா? காலையில 7 மணிக்கு போவாருன்னா உருட்டுலன்னு உங்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க. 56 நாளுக்கு மேல வேலை கொடுக்கறது இல்ல, பணம் இன்னைக்கு முழுசா ஏறது இல்ல. தயவு செய்து அதிமுக ஆட்சியில் நீங்கள் 8 மணிக்கு 8:30 மணிக்கு 9 மணிக்கு வந்து 2 மணிக்கு கலைச்சு விட்டோம். இதான் இன்னைக்கு எடப்பாடியாருடைய ஆட்சியில நடந்தது. உண்டா இல்லையா? உண்டாங்களா? 8 மணி 9 மணிக்கு வந்து 2 மணிக்கு கலைச்சு விட்டோம். இன்னைக்கு 7 மணிக்கு வந்து 4 மணிக்கு நீங்க போறீங்க. இதான் இன்னைக்கு ஆட்சியில நிலைமை. ஒரு ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன், ஆன்லைன் டோக்கன் வேணும்னு இன்னைக்கு போராட வேண்டிய ஆன்லைன் தான் டோக்கன். எப்படின்னா கல்யாணம் பண்றப்ப எம்எல்ஏ சரி நம்ம கல்யாண பத்திரிகை கொண்டு போய் வீடு வீடா போய் கொடுக்குறாங்க. வந்துருங்கண்ணா என்ன வந்துருங்க கொடுத்துட்டு கல்யாண பத்திரிகைலாம் கொடுத்துட்டு நம்ம விருப்பப்பட்டவங்க கொடுக்குறோம். கடைசியில சாப்பிட வர்றவங்க ஆன்லைன்ல புக் பண்ணுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சட்டமன்றத்துல பேசணும். சாப்பிட வர்றவங்க கல்யாணத்துக்கு எனக்கு யாரு பிடிக்குதோ நான் உங்களை கூப்பிடுவேன். அப்படிதானே? நாட்டம்மா வாங்க, அண்ணா வாங்க, தம்பி வாங்க, இளங்க வாங்க, ஸ்ரீதர் வாங்க, பிரபாகர் வாங்க அப்படின்னு கூப்பிட போறோம். ஆனா இங்க வந்து இல்ல, சாப்பிடுறவங்க நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணுங்கிற மாதிரி இன்னைக்கு ஜல்லிக்கட்டை பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல புக் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த மாவட்டத்துல 2 அமைச்சர், எங்க மாவட்டத்துல 2 அமைச்சர், அமைச்சர் காரு தான் போகுது. இன்னைக்கு இதே நம்முடைய எடப்பாடியார் இருந்திருந்தால் சந்திரசேகர் அழகா சொன்னார். இன்னைக்கு சரபாங்கா மாதிரி காவேரி வங்கி குண்டாறு மாதிரி இந்த மணப்பாறை தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நதிநீர் இணைப்பு திட்டத்தை, அந்த திட்டத்தை இன்றைக்கு அந்த எடப்பாடியாராக இருந்தால் கொண்டு வந்திருப்பார். அடுத்த ஆட்சி வரும், இதே மணப்பாறைக்கு காவிரி நீரும் வரும், ஆறும் வரும். அது மாதிரியான திட்டங்களை எல்லாம் கொடுப்போம். தயவு செய்து அன்பு தாய்மார்களுக்கு திருப்பி வர்ற பஞ்சாயத்துல விட்டுட்டேன். அதனால இது என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, நீங்கள் யார் சூரியனுக்கு வாக்கு கேட்டு வந்தாலும் அவரிடத்துல கேட்க வேண்டிய முதல் கேள்வி, பழைய பாக்கி 30,000 ரூபாய் கொடுத்துருங்க, புதுக்கோட்டையில கொடுத்தாச்சு. ஆமாம்மா, புதுக்கோட்டையில பழைய பாக்கி சந்திரகுடி மாவட்டம் எங்கூருக்காரு தான், அவருக்கு தெரியும். பழைய பாக்கி 36,000 ரூபாய் புதுக்கோட்டையில கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப மணப்பாறையில நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. சூரியன் கட்சிக்காரங்க எங்கிட்ட கேட்கறது